Students, today we are going to learn a one more question. The topic definition of terms. So here they are given for a single word. So அந்த வேர்டுடைய அந்த ஒரு பர்டிகுலர் டேர்ம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஸோ அதனுடைய டெஃபினிஷனை வந்து we want to find out. They are given option. From the option you want to find out. ஸோ அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். Here for this 1 mark, ஸோ படிக்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சில டேர்ம்ஸை பார்க்கும்போதே அதனுடைய மீனிங் பார்க்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு இதை தான் இப்படி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணுவோம், அந்த அளவுக்கு இருக்கும். ஹியர் ஸோ நம்மளுக்கு ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்குறாங்க சைடு. ஸோ சைடுனா கில்லிங் அப்படின்றது மீனிங். இங்கே இன்செக்ட் சைடு, ஸோ கில்லிங் ஆஃப் இன்செக்ட்ஸ். ஸோ அந்த இன்செக்ட் இருக்குல்லையா, பூச்சிகளெல்லாம் கொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம இப்படி சொல்கிறோம். ரெஜிசைடு, கில்லிங் ஏ மெம்பர் ஆஃப் ராயல் ஃபேமிலி. ஸோ ராயல் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு மெம்பரை வந்து நம்ம கொலை பண்ணுறோம் அப்படின்றத தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரெஜிசைடு. இன்ஃபேன்டிசைடு, ஸோ இன்ஃபேன்ட்ஸ்னால் குழந்தைங்க, அந்த சின்ன குழந்தைங்கள கொல்கிறாங்களே அதுதான் சொல்கிறாங்க கில்லிங் ஆஃப் அன் இன்ஃபேன்ட்னா சின்ன குழந்தைங்க. ஃப்ராட்ரிசைடு, கில்லிங் ஆஃப் பிரதர். ஸோ நம்மளுடைய பிரதர்ஸை கொலை பண்ணுறோம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. சூசைடு, கில்லிங் ஆஃப் செல்ஃப். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஃபெமிலியரான வேர்டு, அவங்கள சாகடிச்சிக்கிறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஹோமிசைடு, கில்லிங் ஆஃப் அனதர் பர்சன். ஸோ வேறு ஒருத்தவங்கள நம்ம கொலை பண்ணுறதை சொல்கிறாங்க. ஜெனோசைடு, கில்லிங் ஆஃப் எ பீப்புள் இன் லார்ஜ் மெம்பர். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை கொலை பண்ணுறாங்க இல்லையா, தட்ஸ் கால்ட் ஜெனோசைடு. பேட்ரிசைட், கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் ஓன் ஃபாதர். ஸோ அவங்களுடைய ஃபாதரையே கொலை பண்ணுறாங்களே தட்ஸ் ஃபார் பேட்ரிசைடு. மேட்ரிசைடு, கில்லிங் ஆஃப் ஓன் மதர். ஹியர் மேனியானா டிசையர், விருப்பம், ஆசைப்படுறத சொல்கிறாங்க. டிப்சோமேனியா, எ ஸ்ட்ராங் டிசையர் ஃபார் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ். ஸோ இப்போ வந்து ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் சொல்கிறாங்க டிப்சோமேனியா. பைரோமேனியா, a strong desire to set fire to things. So squandermania, a grace to spend money in a wasteful manner. So வேஸ்ட்டாக வெட்டியாக நிறைய செலவு பண்ணுவாங்க இல்லையா, தட்ஸ் கால்டு. ஃபோபியானா ஃபியர், ஏதாவது ஒரு விஷயங்களை பார்த்து பயப்படுறாங்க இல்லையா, தட்ஸ் கால்டு ஃபோபியா. ஜெனோஃபோபியா, ஃபியர் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர். ஸோ புதுசாக ஒரு பர்சனை பார்த்தாலே ஒரு சிலர்லாம் பயப்படுவாங்க இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஆக்ரோஃபோபியா, ஃபியர் ஆஃப் பீயிங் இன் பப்ளிக் பிளேஸ். ஸோ ஒரு காமன் கூட்டமாக இருக்கிற பிளேஸை பார்த்தாலே ஒரு சிலருக்கு பயமாக இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. லாஜிஸ்ட், பர்சன் ஸ்டடீஸ், ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சஸ் எடுத்து படிக்கிறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. ஆர்னித்தாலஜிஸ்ட், சயின்டிஸ்ட் ஹூ ஸ்டடீஸ் பேர்டு. ஸோ பேர்ட்ஸை பற்றி படிக்கிறாங்க இல்லையா, அதை சொல்கிறாங்க. என்டோமாலஜிஸ்ட், ஒன் ஹூ ஸ்டடீஸ் இன்செக்ட்ஸ். ஸோ இன்செக்டை பற்றி படிக்கிறாங்க இல்லையா, ஸ்டடீஸு, தட்ஸ் கால்ட் என்டோமாலஜி. ஆப்தமாலஜிஸ்ட், ஒன் ஹூ ட்ரீட் விஷன் ப்ராப்ளம். ஸோ விஷன் ப்ராப்ளம் பற்றி படிக்கிறவங்கள சொல்கிறாங்க. நியோனட்டாலஜிஸ்ட், ஒன் ஹூ ஸ்பெஷலைஸ்டு இன் கிரிட்டிக்கல் இன்ஃபண்ட். ஸோ அந்த இன்ஃபண்ட்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் சின்ன குழந்தைங்க, அந்த சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கிற கிரிட்டிக்கல் ப்ராப்ளம்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்கள சொல்கிறாங்க. கார்டியாலஜிஸ்ட், ஒன் ஹூ ட்ரீட்ஸ் ஹார்ட் ப்ராப்ளம். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் பற்றி படிக்கிறவங்கள சொல்கிறாங்க. ஆட்டோலஜிஸ்ட், ஒன் ஹூ ட்ரீட்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் இயர் நோஸ் டங்க். பேட்ரியாட்டிசம், லவ் ஆஃப் கண்ட்ரி அண்ட் வில்லிங்னஸ் டு சாக்ரிஃபைஸ் ஃபார் இட். ஸோ கண்ட்ரிக்கு மேலே இருக்கிற ஒரு பாசம், அன்பு சொல்கிறாங்க, அதுக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. நேஷ்னலிசம், the doctrine that your country's interests are superior. Egocentrism, concern for your own interest and welfare. Feminism, a doctrine that advocates equal rights for women. Criticism, a serious examination and judgment of something. Amateurism, participating in sports as a hobby rather than for money. ஸோ அதாவது பணத்துக்காக விளையாடாமல் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக, டைம் பாஸ், ஹாபிக்காக விளையாடுறது. பார்பாரிசம், எ ப்ரூடல் பார்பரியன் சேவேஜ் ஆக்ட். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கும்போது அங்கே கொஞ்சம் மிருகத்தனமாக நடந்துப்பாங்க இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஐடியலிசம், பிலீஃப் தட் த பெஸ்ட் பாசிபிள் கான்செப்ட் ஷுட் பி பர்சுட். Heroism,
exceptional courage when facing danger. Absenteeism, habitual failure to be present at home. Psychologist studies human mind and behavior. ஸோ ஹியூமன் மைண்டையும் அவங்க பிஹேவியரை பற்றி படிக்கிறது தான் நம்ம சொல்லணும் சைக்காட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட்ஸ் ஃபார். பேத்தலஜிஸ்ட் ஸ்டடீஸ் டிசீஸ், ஸோ டிசீஸை பற்றி படிக்கிறவங்கள சொல்கிறாங்க. ஆர்னித்தாலஜிஸ்ட் ஸ்டடீஸ் பேர்ட். என்டோமாலஜிஸ்ட் ஸ்டடீஸ் இன்செக்ட். ஆர்கியாலஜிஸ்ட் ஸ்டடீஸ் ஆர்டிஃபேக்ட் அண்ட் ஃபிசிக்கல் ரிமைன்ஸ். சோஷியாலஜிஸ்ட் ஸ்டடீஸ் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி. ஸோ இப்போ சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள சொல்கிறாங்க. ஜியோலஜிஸ்ட் ஸ்டடீஸ் த மேட்டர் தட் கன்ஸ்ட்ரக்ட் த எர்த். ஸோ எர்த் எப்படி உருவாச்சு அதை பற்றியெல்லாம் படிக்கிறாங்க இல்லையா, தட்ஸ் கால்டு. லிங்குஸ்டிக் ஸ்டடீஸ் லாங்குவேஜ் அண்ட் த ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு லாங்குவேஜை பற்றியும் அதனுடைய ஸ்ட்ரக்சர் பற்றியும் படிக்கிறத சொல்கிறாங்க. செஸ்மோலஜிஸ்ட் ஸ்டடீஸ் எர்த்குவாக். ஸோ எர்த்குவாக்கை பற்றி படிக்கிறத சொல்கிறாங்க. ஹெர்பிட்டாலஜிஸ்ட் ஸ்டடீஸ் ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்பிபியன். ஸோ அந்த பாலூட்டிகளையும் ஊர்வனம் இருக்குது இல்லையா, அதை பற்றி படிக்கிறது சொல்கிறாங்க. மெட்டோலஜிஸ்ட் ஸ்டடீஸ் அட்மாஸ்பியர், வெதர் அண்ட் கிளைமேட். பிஃபிலோபில் கிரேட் லவ் ஆஃப் புக். Thespian, one who act in several role. Polyglot, one who fluent multiple languages. ஸோ நிறையா லாங்குவேஜ் பேசுகிறவங்கள சொல்கிறாங்க. Ambidextrous, one who able both hands in effective at the same time. ஸோ அதாவது ரெண்டு கையாலையும் வேலை செய்வாங்களே அட் த சேம் டைம். இப்போ நம்ம பார்த்தோன்னாக்கா ரைட் ஹேண்டில் நல்லா நம்மளால் வேலை செய்ய முடியும், அதுவே லெஃப்ட்டில் வந்து அந்த அளவு நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பட் ஒரு சிலர் வந்து ரெண்டு கையாலையுமே வேலை செய்கிறாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. Philanthropist, one would donate a huge sum of money to set up a public library. ஸோ நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி ஆஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா philanthropist. Misanthrope, one who want to be aloof. Truth teller, one who always refuse alcohol. Non-generian, those who are active, cheerful at old age. Globetrotter, one who wish traveling all over the world. Optimist, one who believe that everything of the best in the end. Sadist, one who gets pleasure for suffering of others. அதாவது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறது மூலயமா அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள வந்து சேடிஸ்ட்னு சொல்கிறாங்க. Pulmonologist, one who specialized in lungs problem. Dermatologist, one who specialized in skin problem. Gynecologist, one who treat disease specific to women. Nephrologist, one who treat kidney disease. Neurologist, one who treat disease and disorder of your nervous system. Gastroenterologist, one who treat stomach disorder. ஸ்டூடெண்ட்ஸ், ஹியர் நம்மளுக்கு ஃபோபியா பற்றி நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எல்லாமே நீ படிச்சுக்கோ. ஸோ ஃபோபியானா ஆல்ரெடி வி நோ தட் பயம். ஸோ எதை பார்த்தா பயப்படுறாங்க அப்படின்றதுக்காக இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆங்கிலோஃபோபியா, ஃபியர் ஆஃப் யூஸிங் இங்கிலீஷ். ஸோ வி ஆல் ஹாவ் தட். ஸோ நிறைய பேருக்கு நான் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னாலே பயமாக இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்கிலோஃபோபியா. Hydrophobia, fear of water. Claustrophobia, fear of enclosed space. Acrophobia, fear of height. Aglophobia, fear of darkness. Acousticophobia, fear of noise. Agoraphobic, fear of wild animal. Ailurophobia, fear of cat. Antilophobia, fear of floods. Antilophobia, fear of flood. Arsonophobia, fear of fire. Technophobia, fear of speed. Snake phobia, fear of snake. Scoline phobia, fear of school. Statnophobia, fear of Saturn. So Saturn, we know that. So பேய் பார்த்தாலே பயமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, that's called. Rupophobia, fear of dirt. Pinophobia, fear of punishment.
Phonotophobia, fear of alcohol. Phasmophobia, fear of ghost. Aclophobia, fear of crowd and mob. ஸோ கூட்டத்தை பார்த்தாலே பயப்படுவாங்க இல்லையா, அதை சொல்கிறாங்க. Nyctophobia, fear of dark and dark of night. Monophobia, fear of solitude or being alone. ஸோ தனிமையை பார்த்து பயப்படுறது சொல்கிறாங்க. Laliophobia, fear of speaking. Keltophobia, fear of steal. ஸோ திருடுறதுக்கு பயப்படுறவங்கள சொல்கிறாங்க. Students, here I gave some more example for you. You just copy it on your grammar note. In 12th standard also you are having for this same topic. Students, copy this in your grammar note. Students, here one or two repeated things if you are having, you just omit that.